விவ் இசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய 16வது சட்டப்பேரவையினுடைய கடைசி கூட்டத்தொடர் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக இல்லாத பல அட்டுழியங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. பல சிலுமிஷங்கள்லாம் இன்றைக்கு சட்டப்பேரவையில நடந்தேறி இருக்கிறது. அதை பற்றிதான் இந்த காணொலியில நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி முடிவடையக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இதனுடைய கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தான் இன்றைக்கு நடந்தது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் மன்னனை புகழ்ந்து பாட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெகு சிறப்பாக மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று சென்றிருக்கிறார்கள். அதுல முதல் ஐட்டம் யாரு எரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் எனக்கூடிய ஒரு எம்எல்ஏ தான் இன்றைக்கு அந்த முதல் ஐட்டத்தை எரிந்திருக்கிறார் மு.க. ஸ்டாலினின் மீது. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவர்களின் ஆசியோடு மீண்டும் திமுக ஆட்சி அமையும் சொல்லிட்டு ஓபிஎஸ்னுடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில பேசி நீங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை உச்சி குளிர செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க, மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விட்டு அங்க போய் என்னென்ன பேசினார்லாம் இனிமேதான் தகவல்கள்லாம் வரும். அதை நம்ம அப்புறமா இன்னொரு கேட்டகரியில போட்டு அடிக்கலாம். மு.க. ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொன்னார்னாக்க, மக்கள் ஆதரவு திமுகவிற்கு நிறைய இருக்கிறது, மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் அவர் பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஐயப்பன் சொன்ன கருத்து, அதாவது அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன கருத்து என்பது மக்களின் கருத்துங்க அப்படின்னு ஓபிஎஸ் அண்டை கொடுத்து முட்டை கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, எதற்காக இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் சேர்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் என்று இப்ப தெரியுமா? இப்போ டிடிவி தினகரனை எதுக்காக கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க? அவரு அதிமுகவை திட்டி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டினாலும் கூட ஒருபோதும் திமுகவுடன் அவர் கூட்டணி சேரவில்லை, கூட்டு சேர்ந்து இதுக்கு சதி செய்யவில்லை அதிமுகவுக்கு. ஆனால் ஓபிஎஸ் இந்த அதிமுக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவன், 3 முறை முதலமைச்சராக இருந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த எச்சப்பைய ஓபிஎஸ் தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடன் இத்தனை நாள் கள்ள உறவுல இருந்தாரு. இன்னைக்கு நேரடியாவே புழங்க ஆரம்பிச்சிட்டாரு. மு.க. ஸ்டாலின் கூட நேரடியாவே புழங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இப்ப தெரியுதுங்களா எதற்காக இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்க்க கூடாதுன்னு அவர் எதற்காக உறுதியான முடிவு எடுத்தாருன்னு இப்ப தெரியுதுங்களா? அதிமுக காரணங்களுக்கு என்ன தெரியுமா? அதிமுகவுக்கு ஒரே எதிரி யாருனாக்க திமுக தான். திமுகவை வீழ்த்தணும், அவ்வளவுதான். இந்த கோபாலபுரம் வாசல் வழியா போறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காத்து, அந்த கோபாலபுரம் பட்டு வந்த காத்து சுவாசிச்சு தான் நான் உயிர் வாழணும்னா அத்தகைய உயிரே எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அதிமுகவினர். அப்ப இப்பேற்பட்ட அதிமுகவினர் எப்படி ஓபிஎஸ் ஏத்துக்குவாங்க? இப்ப புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்க, திமுகவை தான் ஒரே எதிரி அதிமுகவுக்கு. இன்னைக்கு டிடிவி தினகரனை சேர்த்துக்கிட்டாங்க, எதிர்த்து பேசின, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசின டிடிவி தினகரனை கூட சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவர் அதிமுகவிற்கு எதிராக துரோகம் செய்யவில்லை, எதிர்த்துதான் பேசினாரு, ஆனா துரோகம் செய்யவில்லை, எதிரியோடு கை கோர்க்கவில்லை. ஆனால் எதிரிகளோடு கை கோர்த்த நபர் ஓபிஎஸ் இன்றைக்கு நடுத்தருவுல அனாதையாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அரசியல் அஸ்தமானம் முடிஞ்சு போச்சு. அவர் திமுகவிலே போய் சேர்ந்துட்டா கூட அவருடைய ஓட்டு பேங்க் பேக்ரவுண்ட்னா யாருது? அதிமுகவோட ஓட் பேங்க். அவங்க எப்படி அந்தாண்ட டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, எப்படி அந்தாண்ட மாத்தி போடுவாங்க ஓபிஎஸ் சேர்ந்துட்டாருன்றதுக்காக? இன்றைக்கு ஓபிஎஸ் கூடாரம் காலியாகி விட்டது. எல்லாரும் வேறு வேறு கட்சியில போய் சேர்ந்து விட்டார்கள். ஓபிஎஸ் இன்றைக்கு அரசியல் அனாதையாக இருக்கிறார். அவருடைய மகன் ரவீந்திரநாத் இருக்கார்ல, அவர் ஒருவருக்காவது அரசியல் அதிகாரத்தை எப்படியாவது கொண்டு கொடுத்துடணும், ஏதாவது ஒரு இடத்துல இடம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் திமுகவை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. எப்படியாவது என் மகனுக்கு ஒரு எதிர்காலத்தை காட்டுங்க, எனக்கு நீங்க தருணாலும் பரவாயில்ல, என் மகனுக்கு ஏதாவது எதிர்காலத்தை காட்டுங்கன்னு சொல்லிதான் இன்றைக்கு திமுகவை அவர் சுத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஓபி ரவீந்திரநாத்தும் இன்றைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பழக்குடையோடு போய் மு.க. ஸ்டாலினை சந்தித்து விட்டு இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. இது ஒரு கூத்து. இப்படி இருக்க இன்னொரு கூத்து என்னன்னாக்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உண்மையாகவே அசிங்கமா இருக்குது. இந்த செல்வ பெருந்தகை பற்றி பேசுவது, செல்வ பெருந்தகையின் பெயரை சொல்வதற்கே அருவருப்பாக இருக்கிறது.
தமிழ் தேசத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் தோழமைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லுகிறாரு. அதுதான் இந்த கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறோம். நான் மாண்பு முதலமைச்சர் 5 வருடமாக எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், நெருக்கடி என்றால் சாதாரண நெருக்கடி இல்லை, எந்த நெருக்கடியும் பொறுத்துக் கொள்ளலாம், நிதி நெருக்கடியை பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிதி நெருக்கடி கொடுத்த இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா அல்லது திமுகவினுடைய வார்டு உறுப்பினரான்னு தெரியல. வரிக்கு வரி மு.க. ஸ்டாலின் அவ்வளவு புகழ்ச்சி. இந்த கலியுகத்திலே, இந்த கலியுகமே காணாத ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். அவர் தலைமையின் கீழ் பணியாற்றுவதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. எப்படி பெருமையாக இருக்கிறது? வாரி வாரி வழங்கி, வாரி வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய கர்ணன் நம்ம மு.க. ஸ்டாலின் புகழ்ந்து தள்ளிட்டாரு. அவங்க காங்கிரஸ் கட்சி யாருன்னு பின்னாடி உட்காந்துட்டு ஷாக் ஆகி போய் பாக்குறானுங்க. எல்லாம் வாய மூடி சிரிக்கிறானுங்க. நயினார் நாகேந்திரன் டேய் யாரா நீ, எங்க இருந்தா வந்த அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. மு.க. ஸ்டாலின் முகத்தை பார்க்கணுமே, அப்படியே வெக்கத்துல செவந்து போய் அவர் வெக்கப்படுற அழகு இருக்கே, அடடா, அந்த அழகை பாக்குறதுக்காகவே செல்வ பெருந்தகை இன்னும் 4 வார்த்தைகளை புகழ்ந்திருப்பாரு போல. டே ஃபுல், அவன் கலாய்க்கிறான்டான்ற மாதிரி இருந்துச்சு இவன் புகழ்ந்தது. செல்வ பெருந்தகை அவர்கள் புகழ்ந்தது அவ்வளவு புகழ்ச்சி. நல்ல வருமானம் பார்த்துட்டாருல செல்வ பெருந்தகை. திமுக ஆட்சியில காங்கிரஸ் தலைவர்களே பிழைக்க தெரிஞ்ச தலைவர் யாருன்னா செல்வ பெருந்தகை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திமுக ஆட்சியில நல்லா கல்லா கட்டின ஆள் யாருன்னா செல்வ பெருந்தகை தான். நல்லா ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவெல்லாம் நல்லா வளைச்சு போட்டு, கட்ட பஞ்சாயத்துல இருந்து அந்த இது வேஸ்டேஜ் இருக்கும்ல, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அதை ஆட்டைய போடுறதுல இருந்து, அப்புறம் அந்த லேண்டை வளைக்கிறதுல இருந்து அத்தனையிலையும் செம்மத்தையா கல்லா கட்டிட்டாரு. மீண்டும் அதே தொகுதியில அவர் நின்னாருனாக்க கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் செம்ம காண்டுல இருக்காங்க செல்வ பெருந்தகை மேல. அது மட்டும் இல்லாம செல்வ பெருந்தகையின் மீது ஒரு பட்டியலின சமூக தலைவரை கொன்றதாக ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது. இவர் மீதும் சந்தேகம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. அது வலுவான சந்தேகம், மறுக்க முடியாத சந்தேகமும் கூட. ஏன்னா அவரு என்ன பிசினஸ் பண்ணாரு, செல்வ பெருந்தகை என்ன பிசினஸ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் விரோதம் என்னன்னு தெரியும். இதுல திமுகவினுடைய அமைச்சர்கள் பேர்லாம் சிக்கிட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயத்துல திருவேங்கடம் என்கவுண்டர்ல இருந்து ஏகப்பட்ட விஷயத்துல செல்வ பெருந்தகை திமுக காப்பாற்றி இருக்கிறது. திமுகவிற்கு பல வேலைகளை செல்வ பெருந்தகை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நல்லா கல்லா கட்டி சம்பாரிச்சு லண்டன்ல எல்லாம் சொத்து எல்லாம் நல்லா குவிச்சு வச்சு செல்வ பெருந்தகை அவர் பெயருக்கு ஏற்ற மாதிரி செல்வத்தோடும் பெரும் தொகையோடும் லண்டன்ல போய் நல்லா சொத்து சேர்த்து செட்டில் ஆகிட்டாரு செல்வ பெருந்தகை அவர்கள். அப்போ காங்கிரஸ் கட்சியிலேயே சூதானமாக இருந்து நல்ல கலெக்ஷனை போட்ட ஒரு தலைவர் யாருன்னா செல்வ பெருந்தகை தான் நான் சொல்லலாம். ஆனா இது வரைக்கும் இந்த காங்கிரசுக்காக ஒரு வளர்ச்சிக்காக, காங்கிரசுடைய வளர்ச்சிக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு தலைவர் யார் என்றால் அதுவும் செல்வ பெருந்தகை தான். எந்த காங்கிரசினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாவது செல்வ பெருந்தகையை புகழ்ந்து பார்த்திருக்கீங்களா? செல்வ பெருந்தகைக்கு முட்டு கொடுத்து யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆனா செல்வ பெருந்தகை மு.க. ஸ்டாலினுக்கு முட்டு கொடுப்பாரு நல்லா. செல்வ பெருந்தகைக்கு யாராவது காங்கிரசினுடைய 2ஆம் கட்ட தலைவர் முட்டு கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டான். ஒரே ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கூட வாய் திறந்து செல்வ பெருந்தகைக்கு எதிராக பேச மாட்டார்கள். ஏனென்றால் யாருக்குமே செல்வ பெருந்தகை பிடிக்காது. ஏன்னா இவர் 10 கட்சி மாறி வந்த அமாவாசை. புரட்சி பாரதம் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள்ல, அப்புறம் இது பகுஜன் சமாஜ் கட்சியில, இப்போ காங்கிரஸ்ல. ஒருவேளை காங்கிரஸ் தலைவரிலிருந்து கழட்டி விடப்பட்டால் திமுகவின் உறுப்பினராக கூட இவர் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. செல்வ பெருந்தகைய நாம எவ்வளவு அடிச்சு போட்டாலும் காங்கிரசினுடைய ஐடிவிங்கோ காங்கிரஸ்காரனோ அதுக்கு முட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செல்வ பெருந்தகையினுடைய யோக்கியது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். இவர் எப்பேற்பட்ட ஆளு, திமுகவினுடைய ஆகச்சிறந்த ஊதுகுழல் இந்த செல்வ பெருந்தகை என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சட்டசபையில அவ்வளவு புகழை பாடி புகழ்ந்து தள்ளி மு.க. ஸ்டாலினையே வெட்கப்பட வச்ச ஒரு நபர்னா செல்வ பெருந்தகை தான் இன்னைக்கு. அப்படி ஒரு கூத்த இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அரங்கேற்றி இருக்கிறார். அப்போ 3 பேர் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினை புகழ்ந்து உச்சி குளிர வச்சிருக்காங்க. ஒருத்தவர் யாரு? ஓபிஎஸ். இன்னொருத்தர் யாரு? ஓபிஎஸ் ஆதரவாளர். இன்னொருத்தர் யாரு? திமுகவுடைய உறுப்பினர் செல்வ பெருந்தகை. இந்த 3 பேரும் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் தலையில பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வச்சிருக்காங்க. இதற்கு பிரதிபலனாக அவர்கள் என்ன பெறுவார்கள் என்பது உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். புலவர்கள் பாடிவிட்டார்கள், பரிசில் அவர்களுக்கு விரைவில் கொடுக்கப்படவிருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக நாம சொல்லலாம். வேறொரு காணொலியில மீண்டும் ஒரு முறை நாம் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.